Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومثل الذين ينفقون أموالهم ابتغاء مرضات الله وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من ظلم قيد الشبر من الأرض طبقه من 70 أرضين صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய திருப்பெயர் சர்வாத்தும் எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கைப்படி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபூ தாபீஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு எந்த ஒரு நிலையில் வழங்குகிறார் என்றால் அந்த மார்க்கத்தின் எந்த ஒரு கூடுதலோ குறைவோ செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாகவே அவனே மார்க்கத்தை வழங்கிவிட்டு அந்த மார்க்கத்தினுடைய ஷரீஅத் சட்டத்தையும் அவனே தன்னுடைய வேதத்தின் மூலமாகவும் தன் தூதர் வாழ்க்கை மூலமும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த ஷரீஅத் சட்டத்தில் யாரும் கூட்டவோ குறைக்கவோ அவசியமில்லை. அவ்வாறு செய்வது என்பது மார்க்கத்துக்கு புறம்பான விஷயம் என்பதாக நாம் நல்ல தெளிவாக நாம் விளங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாலு பொழுதும் உள்ள ஒரு பிரச்சனை என்று ஒரு இருக்குன்னு சொன்னா அது வக்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய வக்ஃப் சொத்து பற்றிய பிரச்சனை. வக்ஃப் என்பது என்ன சிந்திச்சு பார்ப்போம். சரி, வக்ஃப் என்பது எதுக்காக சொல்லப்படுது என்று சொல்லப்படும் பொழுது வக்ஃப் என்ற அரபி வார்த்தைக்கு நிறுத்துதல் என்று அர்த்தம். நிறுத்துவது, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு பொருளுக்கு சொந்தமா இருக்கலாம், ஒரு இடமோ அல்லது ஒரு வீடோ அல்லது பொருள் ஏதோ பொருளுக்கு சொந்தமா இருக்குன்னு சொன்னா அது என்ன செய்யலாம், காலப்போக்கில் இன்னொருத்தருக்கு சொந்தமாகலாம். இது போயிட்டே இருக்கும் அப்படி. ஆனா அதே நேரத்துல அந்த குறிப்பிட்ட அந்த பொருளை இது அல்லாஹ்வுக்காக சொந்தம் சொல்லி ஈடு பண்ணிட்டாங்க சொன்னா அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்யற என்று சொல்லிட்டாங்க சொன்னா அவன் என்ன செய்ய முடியாது, தனக்கு சொந்தமாக அது இந்த ஒரு காலம் ஆக்கி கொள்ள முடியாது. தனக்கு சொந்தமாவதற்கு அது விட்டுவிக்கப்படுவது அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்காக மட்டும் ஆக்கப்படும். ஏமாதற்கு அது அதுதான். ஒரு பொருளை வக்ஃப் செஞ்சுட்டாங்க சொன்னா அந்த வக்ஃப் என்ன செய்ய முடியாது, அது அதன் மூலமாக பொதுமக்கள் அது பலன் பெறுவாங்க தவிர அந்த பொருளுக்கு உரிமையாக செய்வது எந்த காலத்திலும் அவர்களோ வாரிசும் அது உரிமை கொண்டாட முடியாது. இது வக்ஃபின் சட்டம். இன்னும் சொல்ல போனா இந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு செல்வந்தருக்கும் சரி முந்தைய காலத்துல
இன்னைக்கு பெரும்பாலும் வந்து வக்ஃப் என்பது குறைந்து விட்டது. பள்ளியில வக்ஃப் செய்யறோம், பள்ளிவாசல ஒரு லைட் போடுறோம், ஒரு பாய் போடுறோம், ஒரு பள்ளிவாச ஃபேன் வாங்க சொன்னா அது வக்ஃப் தான், அது வக்ஃப் தான், எந்த விதமான எதுவும் இல்லை. சார் சொல்றாங்க இல்லையா, எதுக்காக? அதாவது பொதுமக்களுடைய ஒரு பயன்பாட்டுக்காக வேண்டி. அந்த அடிப்படையில முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து நம்முடைய நாட்டை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் சரி, பெரும் செல்வந்தர்கள் எப்படி சொன்னா தன் செல்வத்துல என்ன செய்யறாங்க, ஒரு பகுதி எப்படி சொன்னா இந்த மக்களுக்காக வேண்டி, யாருக்காக, யாரெல்லாம் வந்து தேவையுள்ளவங்களோ மிஸ்கின்கள் ஏழைகளுக்காகவே நினைச்சாங்க ஒரு பகுதியை ஒதுக்குறாங்க. அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது வந்து அதன் மூலமா உள்ள பலன்கள் அந்த மக்கள் சென்றடைவதற்காக வேண்டி அவங்க வந்து வக்ஃப் செய்யறாங்க. இது வந்து அல்லாஹ்வுக்கு சொந்தம், நம்ம வந்து வக்ஃப் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி சொன்னா, எதுக்கு இந்த வக்ஃப் தெரியுமா? இப்போ ஒன்னும் இல்ல, நம்மளால கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சதக்கா என்பது எப்படி சொன்ன, சதக்கா சக்காத்தெல்லாம் கொடுக்குறோமா இல்லையா? சதக்கா சக்காத்துல எப்படி சொன்னா, நம்ம சக்காத்து சதக்கா கொடுக்குறோம். சில பேர் வாழ்வுகள் தான் கொடுக்க முடியும், மௌத்தாயில கொடுக்க முடியாது. மௌத்தாயில சக்காத்த சதக்கா கொடுக்க முடியாது, வாழ்வது மட்டும் என்ன செய்யலாம், அதான் சதக்கா சக்காத்து கொடுக்கலாம். ஆனா சில பேர் அல்லாஹ்வுல வந்து ஒரு ஆப்ஷன் அல்லாஹ் கொடுத்திருக்காரு தெரியுமா? மௌத்துக்கு பிறகு என்ன செய்யலாம், ஒரு சக்காத்து நன்மை வந்து சதக்கா நன்மை இவர் வந்து அடையலாம், சதக்கா நன்மை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில தான் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வந்து வக்ஃப் செய்யறாங்க. ஒரு பள்ளி வாசலுக்கு வக்ஃப் பண்றாங்க, மதரசாக்கு ஒரு வக்ஃப் செய்யறாங்க, பொதுமக்களுடைய பயன்பாடுக்காக என்ன செய்யறா, ஒரு நிலத்தையோ ஒரு கிணத்தையும் என்ன செய்யறாங்க, கிணறு தோன்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொன்னா, இவங்க மௌத்தாயிட்டாலும் கூட இது மூலமாக எவ்வளவு காலம் வந்து மக்கள் வந்து பலன் பெறுவார்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் மௌத்தாயிலும் கூட சதக்கா செய்த நன்மை வந்து அல்லாஹ் தஆலா இவரை வந்து அடைய வைக்கின்றார். சதக்கா செய்த நன்மை என்ன செய்யறாரு, மௌத்தாயிராரு. ஆனா கபருக்கு எப்படி சொன்னா, இவர் வந்து இருக்கும்போது என்ன சதக்கா செய்வாரோ சதக்கா நன்மை எப்படி சொன்னா, பிறகு கூட அந்த சதக்கா ஜாரியா சொல்லப்படக்கூடிய அந்த நிலையான சதக்கா மூலமா என்ன செய்யறாரு, நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றார். அதுக்காக தான் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவ்வாறு வந்து பலவிதமான பல லட்சக்கணக்கான ஏக்கர் என்ன செய்யறாங்க, நிலங்களை வந்து வக்ஃப் செஞ்சாங்க. ஆனா அதே நேரத்துல அன்னைக்கு இது வந்து இந்த சட்டமன்ற இதுக்குள்ள போக முன்பாக சிந்திச்சு பார்க்கணும். பெருமான சொல்ல வாழ்க்கையில் அவங்க காலத்துல தான் என்னங்க இந்த வக்ஃப் என்பது ஆரம்பமானது. எப்போ வந்து சொன்னா விசுவாசி எப்போ மதீனாவுக்கு போனாங்களோ அதுக்கு பிறகு எப்படி சொன்னா, வக்ஃப் என்ற சட்டத்தை அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பொதுமக்களுக்கு சொல்றாங்க. வக்ஃப் என்பது வந்து எப்படி சொன்னா சதக்கா பண்ணுவதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து பொதுமக்களுக்கு தேவையான விஷயத்தை என்ன செய்யறாங்க, பொதுமக்களுக்கு பொதுவாக ஆக்குவது, பொதுவாக ஆக்குவது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மதீனாவுக்கு போனாங்க. மதீனா போற டைம்ல வந்து மதீனாவில் வந்து பெரும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. ஒண்ணு பாக்குறாங்க, அந்த நேரத்துல பார்த்தா ஒரு யூதன் கிட்ட என்னது, ஒரு கிணறு இருக்கு, அவங்க கிட்ட தோட்டத்துல இருந்தா அந்த கிணறு இருக்கு, அந்த கிணறு மட்டும்தான் தண்ணி இருக்கு. இப்ப அந்த யூதன் என்ன செய்யறான் தெரியுமா, அவன் வந்து ஒரு என்ன செய்யறான், தண்ணீரை வந்து விற்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா மக்களுக்கு தண்ணி தேவை இருக்கு இல்லையா, அவன் என்ன செய்யறான், தண்ணீரை விட்டு காசு ஆக்க பாக்குறான். அப்ப சில மக்கள் வந்து காசு போது தண்ணி வாங்குறாங்க, காசு இல்லாதவங்க காசு போது தண்ணி வாங்கணும் கஷ்டப்படுறாங்க. இப்ப நபிசல்லல்லாஹு பாக்குறாங்க, சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் வந்து அந்த யூதன் கிட்ட இருந்து தண்ணி கிணத்தை வாங்கி பொதுமக்களுக்கு வந்து நீங்க வந்து சதக்கா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா வந்து சொர்க்கம் கிடைக்க நான் வந்து துஆ பண்ணேன்னு சொல்றாங்க. உடனே வந்து என்ன செய்யறாங்க சொன்னா, உஸ்மான் அவங்க தான் எப்படி சொன்னாங்க, செல்வந்தரா இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் செல்வத்தை என்ன செஞ்சாங்க சொன்னா, இந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ் பாத்துல செலவு செஞ்சாங்க. உடனே யூதன் கிட்ட பேசுறாங்க, சரிப்பா உங்களுக்கு என்ன செய்தி வந்து நான் வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன், நீ வந்து எவ்வளவு விலை கேட்கறியோ என்ன விலை கேட்டாலும் கொடுக்க தயார் என்ன செய்யறாங்க. யூதன் கிட்ட வந்து அவங்க விலை பேசுறாங்க. ஆனா அவன் என்ன செய்யல, அவன் பாக்குறான், இது ஈஸியா எப்படி உண்மை, கிணறு இருக்கும்போது இப்ப வந்து தண்ணி எவ்வளவு விட்டாலும் காசு தர மக்கள் தயாரா இருக்காங்க. இது வந்து அவன் என்ன செய்யல, லாபத்தை விட அவன் மனசு இல்லை. அவன் என்ன செய்யறான், ரொம்ப வந்து அதான் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விற்க மனசு இல்லாம ரொம்ப வந்து என்ன செய்யற சொன்னா ஒரு அதாவது அதை மறுக்கிறான். உடனே என்ன செய்யறாங்க சொன்னா, சரி பாக்குறாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க தெரியுமா, யூதன் சொல்றான், ஒரு நாள் நான் தண்ணி பிடிக்கிறேன், தண்ணி எடுத்துக்கிறேன், அடுத்த நாள் வந்து நீங்க தண்ணி எடுத்துக்க சொல்லி என்ன செய்யறான், அவன் வந்து உஸ்மான் அவனுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறான். ஒண்ணு செய்யறாங்க, அவன் வந்து அவனுடைய அந்த தவணை வரும்போது என்ன செய்யறான், தண்ணீரை பெற்று காசு ஆக்குகின்றான். உஸ்மான் அவன் தவணை வரும்போது என்ன செய்யறாங்க, தண்ணீரை வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, இலவசமா கொடுப்பாங்க. உடனே மக்கள் பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த உஸ்மான் இருந்து அவங்க அந்த தவணை வரும்போது எல்லா தண்ணீரும் செய்யறாங்க, இலவசமா பெற்றுக் கொள்கின்றார்கள். யூதர்கள் தவறு வரும்போது யாரும் வந்து அந்த தண்ணீர் வந்து வாங்கும்போது போவது கிடையாது. இப்ப பாக்கலாம், உடனே நம்ம நஷ்டம் சொல்லி உடனே வந்து கேட்ட விலைக்கு உஸ்மான் அவங்களுக்கு அதை வந்து அந்த
நிலத்தை வித்துறான். உஸ்மான் என்ன செய்றாங்க, அவங்க வந்து அந்த கிணறு மதீனாவுடைய பகுதிக்கு என்ன செய்றாங்க, மக்களுக்கு வந்து வக்ஃபு செஞ்சுறாங்க. இதான் வக்ஃபு. பொதுமக்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபு பண்ணிடுறாங்க. எந்த உள்நோக்கமும் கிடையாது, எந்த உலக லாபமும் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், இது அல்லாஹ்வுக்காக. இது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஜகாத் பத்தி சொல்லுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அம்மா ஆதைத்து மின் ஜகாத்தி, நீங்கள் ஜகாத் எது கொடுத்தாலும் சரி, ஜகாத் கொடுப்போமா இல்லையா, ஜகாத் கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க தெரியுமா, துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடு மக்களாக நாடு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத் கொடுத்தா இப்போ உலாய்கஹும் முதைஃபூன், அவங்க என்ன சொன்னா இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்குறாங்க. அது இரட்டிப்பா நன்மை தருவதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா, எந்த உலக லாபமும் இல்லாம உலக நோக்கமும் இல்லாம என்ன செய்யறாங்க, அந்த தங்கத்தை வக்ஃபு செய்யறாங்க. இது வந்து அந்த காலத்தில் செய்யப்பட்ட வக்ஃபு, பொதுமக்களுக்கு செய்த வக்ஃபு. அதுதான் இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க துவா பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அவங்க வந்து வக்ஃபு செய்யறாங்க. எப்படி வக்ஃபு செய்யறாங்க தெரியுமா, அவங்க சொல்றாங்க, சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு வந்து ஹைபர் போர்ட்ல வந்து ஒரு நிலம் கிடைச்சது. அந்த நிலம் எப்படி சொன்னா மிக வந்து விருப்பமான நிலம். அதென்ன செய்யறேன், நீங்க வந்து அனுமதி கொடுங்க, நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய பாதையில சதகா பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப நபிசல்லா சொல்றாங்க, உமர் அவர்களே நீங்க என்ன செய்யுங்க, அதனுடைய அசல், அதாவது சொல்றாங்க இல்லையா, யாருக்கு விற்கவோ யாருக்கு வாரிசுமே செய்யக்கூடாது. இது வந்து இந்த பூமி வந்து அல்லாஹ்வுக்கு சொந்தமாகிடுங்க, யாரும் விற்க மாட்டாங்க. இதோட பலன் இருக்கு இல்லையா, அது வரக்கூடிய விளைச்சல்கள் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து பொதுவாக ஆக்க சொல்றாங்க. இது ரொம்ப என்ன செய்யறாங்க, இவ்வாறு வந்து செய்யறாங்க. அதாவது இடத்தை யாரும் வந்து யாருக்கும் விற்கவும் கூடாது, அன்பளிப்பு செய்யவும் கூடாது, கண்டிஷன் பண்ணி செய்யறாங்க. அது வக்ஃபு செய்ததாக சமூகத்தில் பார்க்கிறோம். இதான் வக்ஃபு என்பது. இப்ப நீங்க எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் சொல்ல போனா எத்தனையோ மக்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை காரணமாக ஒரு விஷயம் தெரியுமா, பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து வக்ஃபு சொத்தாக பாதிக்கப்பட்டு மக்களுக்கு தெரியாம இருந்தது கூட வகையில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, யாருக்கும் தெரியல. எவ்வளவு வக்ஃபு இடம் இருக்கு, சிந்திச்சு பார்க்கும்போது சொல்றாங்க வக்ஃபு பூமின்னு சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்து மார்க்கத்துல வந்து இதுதான் வக்ஃபு சொத்தாக சொல்லப்படுகிற சட்டம். அதுதான் நம்ம சொந்தமாக்க முடியாது. இப்போ ஒன்னும் இல்ல, இப்போ பள்ளிவாசல் வரும், பள்ளிவாசல் எப்படி சொன்னா ஒரு பாயை வந்து வக்ஃபு செய்யறாங்க. வக்ஃபு தானே, சின்னது பெருசு இல்ல. அதோட பாதையில வந்து பொருளை வக்ஃபு செஞ்சு சொன்னா அது பொதுமக்களுக்கு வந்து அந்த பயன்பாட்டுக்கு வந்து சொன்னா அது என்னது, எவ்வளவு காலம் வந்து அந்த பாய்க்கு மக்கள் தொழுவாங்களோ அவங்க செய்யறாங்க சொன்னா அந்த பாய் வழங்கிய நபர் மௌதான கூட அவங்க என்ன செய்யறாங்க, நம்பி வந்து அல்லாஹ் எத்தி வைக்கிறான். அப்ப அந்த மாதிரி வந்து இதெல்லாம் பிரம்மணம் சொல்லி காட்டுறாங்க. இதா மாத்தல் இன்சானும், மனிதன் மௌதாயிட்டான்னு சொன்னா இன்கதா மின்ஹு அமலுஹு, அவனுடைய எல்லா விதமான அமலும் முடிஞ்சிடும். மௌத்தானதோட என்னன்னு சொன்னா அவனுடைய தொழுகை முடிஞ்சிடும், அவனுடைய நோக்கு முடிஞ்சு எல்லா அமலும் முடிஞ்சிடும். அதே நேரத்துல எல்லாமே தலாசத்தின் 3 அமல்களை தவிர சொல்றாங்க. 3 அமலுக்கு என்ன தெரியுமா, மௌத்துக்கு பிறகு கூட அவன் அமல் செய்யணும் அவசியம் இல்லை. அவன் செய்தி பெற்ற இந்த நல்ல அமலின் காரணமாக நல்லது வந்து கொண்டே இருக்கும். சொல்றாங்க எல்லாமே சதகத்து ஜாரியா. ஒன்று என்ன தெரியுமா, நிலையான தர்மம். நிலையான தர்மம், அது இந்த மாதிரி தர்மம் செய்வது. இப்ப பள்ளிவாசல் கட்டுறாங்க, சதகா ஒரு மதரசா கட்டுறாங்க, இதெல்லாம் வந்து இவ்வாறு வந்து இடம் தருவது, அதுக்காக வந்து கிதாபோ புத்தகமோ வழங்குவது, இதெல்லாம் எப்படி சொன்னா நமக்கு என்னங்க ஒரு கட்டத்துல நாம் மோபாயில் கூட அதனுடைய பொருள் அந்த பயன்பாடு என்பது நமக்கு இருந்துட்டே இருக்கும் பூமியில. அப்ப எவ்வளவு காலம் வந்து அந்த மக்கள் வந்து அந்த மூலமாக பலன் பெறுவார்களோ அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அந்த வழங்கிய நபருக்கு அல்லாஹ் தஆலா நன்மை வந்து அல்லாஹ் கண்டுகொண்டே இருப்பான் சொல்றாங்க. எந்த விதம் சொல்றாங்க, அவர் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அதாவது அது என்ன சொன்னா அவர் வந்து கற்று தரக்கூடிய கல்வி, பலன் தரக்கூடிய கல்வி, கல்வி கற்று தருகின்றார், கல்விக்கான உதவி செய்யறாரு சொன்னா அதுவும் அதே மாதிரி தான். அப்ப என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மௌத்துக்கு அப்புறம் கூட என்ன தெரியுமா, நன்மை வந்து சேர்க்கணும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. மூணாவதாக அவருக்காக துஆ செய்யணும், சாலியான பிள்ளை துஆ என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த வரிசையில பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விதமான வக்ஃபுகள் எப்படி சொன்னா சதகத்துன் ஜாரியா தான். அதாவது நிறையான தர்மம். இந்த நோக்கத்தை தான் அந்த மக்கள் வந்து வக்ஃபு செஞ்சாங்க. அதுக்கு மன்னர்களும் சரி வெறும் செல்வங்களும் சரி. ஆனா என்ன தெரியுமா, அவங்க செய்த நோக்கம் ஒண்ணுதான், எந்த விதமா எதுவும் இல்லை. அந்த நோக்கம் பூர்த்தி ஆனதை பார்த்தா எதுக்காக வக்ஃபு செய்யப்படுதோ அது மக்களுக்கு போய் சேரவே இல்லை. உண்மை அதுதானே. இப்ப எதுக்கு வக்ஃபு செய்யறாங்க, இந்த மூலமாக பொதுமக்கள் என்ன செய்யணும், பொதுவாக வந்து ஏழைகள் வந்து நன்மை பெறணும். எப்படி சொல்றாங்க இல்லையா,
வீட்டுல வந்து திருமணம் ஆகாத பெண் தான் திருமணம் செய்வதற்கான உதவி நம்ம செய்ய வேண்டும் இல்லைங்களா? கல்வி படிக்க முடியாம தான் கல்விக்கான உதவி நம்ம செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து வக்ஃப் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒரு சாதனை வந்து அதை மறைச்சிட்டாங்க. அது வெளியே என்ன தெரியுமா, பெரும்பாலான மக்கள் பாருங்க தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்க, திருமணத்துக்காக வந்து பள்ளியா ஏற்பட கண்ணால பாக்குற இஸ்லாம் பெண்கள் பாக்குறோமா இல்லையா? அவ எந்த திருமணம் கிடையாதுங்க. அப்ப என்ன காரணம் சொல்லும்போது இந்த சில குறைபாடுகள் தான். எத்தனை பிள்ளைகள் வந்து கல்வி படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. கல்வி படிக்க அதிக திறமை இருக்கு, ஆனா கல்வி படிப்பதற்கான வழி இல்ல. அப்ப என்ன இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு? இதுக்கு தீர்வு என்ன? வக்ஃப் சொத்து மூலமா என்ன செய்யணும் சொன்னா அதை வந்து நிர்வாகம் செய்யும் மக்கள் செய்யணும். இதெல்லாம் வந்து கண்டறிந்து அந்த மக்களுக்கு தேவையான உதவி வந்து செய்ய வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிருக்காங்க இல்லையா? என்ன சொல்றான், அவன் ஆதேயும் ஜகாத்தை துரீதுன வஜ்ஹ அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? சதகா செய்வது, அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்வது, இதெல்லாம் அப்படிதான். அப்ப வக்ஃப் நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பொருளை வக்ஃப் செஞ்சுட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு என்னதுங்க, நம்ம சொந்தமாக அதை எதிர்பார்த்து கொண்டாட முடியாது. அந்த அடிப்படையில இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, 3வது இடத்துல இருக்க வக்ஃப் சொத்துடைய கணக்கு 3வது இடத்துல. முதல் இடம் என்ன சொல்றாங்க சொன்னா ராணுவம் சார்ந்த சொத்து என்னது இந்தியாவோட முதல் இடத்துல இருக்கு. 2வது சொல்றாங்க ரயில்வே சார்ந்த சொத்து வந்து 2வது இடத்துல இருக்கு. 3வது என்ன சொன்னா 3வது வக்ஃப் சொத்துகள். அவ்வளவு இருக்கு, நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாத பல இருக்கு. அப்ப என்ன தெரியுமா, இது வந்து என்னன்னா இதுக்கு வந்து கவனமா இருக்கிற விஷயம் தெரியுமா, இவ்வாறு இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, இது கையகப்படுத்துவதற்கு ஒரு அரசாங்கம் பாடுபடுது. எதை தன் கையகப்படுத்து என்ன சொல்றாங்க இல்லையா, மக்களுக்கு ஏற்கனவே எதுக்காக ஒரு நோக்கமாக வகுப்பு செய்யப்படுதோ அந்த நோக்கம் என்ன செய்யறாங்க, முழுமையாக பாதுகாக்க என்ன செய்யறாங்க தெரியுமா, முஸ்லீமுக்கு நலுக்கு செய்யற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, செய்துவிட்டு தன்னுடைய கைவசப்படுத்த பாடுபடுறாங்க. இது வந்து முற்றிலுமா என்ன செய்யறாங்க, நம்முடைய எதிர்ப்பு காமிக்கணும். இன்னைக்கு அதான் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மாநிலத்திலும் சரி, குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி என்ன சரி இது பத்தி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய இது தெரியுமா, சில இடத்துல நமக்கு என்ன சரி சில மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க, நமக்கு என்ன சொல்லி, ஆனா அப்படி போது மார்க்கத்துல அனுமதி இல்லைங்க. இந்த குறிப்பாக பார்க்கும்பொழுது எப்பெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி குறிப்பாக சரியாக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து எப்பெல்லாம் பிரச்சனை என்ன செய்யணும், நம்மளும் அதுக்கான பொருளை கொடுக்க வேண்டும் குறைஞ்சபட்சம். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் போது அது வந்து இல்ல நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில துவா செய்யுங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வக்ஃப் செய்வதாக என்ன செய்ய தெரியுமா, இந்த மாதிரி சில நேரம் இந்த மாதிரி நியத்து பண்ணி வக்ஃப் செய்ய வேண்டும். குறிப்பாக எதுக்காக வக்ஃபுடைய தீர்மானம் வந்து சொல்லப்படுதோ அந்த மக்களுக்கு பொது மக்களுக்கு சேருவதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது அந்த அடிப்படையில் தான் வக்ஃப் செய்வது இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க பாருங்க, மன் தலமா பெய்த சிபிரி மினல் ஆர்த் சொல்லி காட்டுறாங்க. அதாவது பொதுவான சட்டம் தான் இது வக்ஃபுக்கு பொருந்தும். யார் வந்து அல்லாஹ்வுடைய பூமியில ஒரு சார்ந்த அளவு வந்து அதிகமாக அபகரித்து கொண்டால், அல்லாஹ்வுடைய பூமி தான், அல்லாஹ்வுடைய பூமியில எத்தனை செய்யறாங்க, ஒரு சார்ந்த அளவு என்ன செய்யறாங்க, தனக்கு அநியாயம் சொந்தமாக்கி கொண்டால் அந்த செய்யறா அது வந்து 70 பூமியாக ஆக்கி, அதாவது 70 பூமி அளவுக்கு நீண்டது ஆக்கி அந்த கேமரா அல்லது செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா கல்துரா ரொம்ப போறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது என்ன தெரியுமா, அநியாயமா முறையில் வந்து ஒரு நிலத்தை வந்து அபகரித்து, அதாவது கையகப்படுத்தக்கூடிய நம்மளுடைய தண்டனை. அந்த அடிப்படையில கவனமாக இருக்கணும். குறிப்பாக இன்னும் பொது விஷயங்கள் இருக்கும் போது இந்த வக்ஃப் சம்பந்த விஷயத்துல நம்ம செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அது வந்து மத சமாதானம் சரி, பள்ளியில வக்ஃப் தானே. ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் செய்யறாங்க, ஒரு லைட் போடுறாங்க, ஒரு ஃபேன் போடுறாங்க, இது வக்ஃப் தான், வக்ஃப் சார்ந்ததுதான். என்ன அந்த வக்ஃப் வந்து பல காலம் வரும், இந்த வக்ஃப் கொஞ்சம் காலம் தான் வரும். ஆனா என்ன தெரியுமா, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய இந்த சதகா என்பது தெரியுமா, ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளார்கள். நாம் எப்படி நம்மளுடைய சொத்தை நம்ம பாதுகாப்போம் என்ன செய்யணுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில இந்த வக்ஃப் என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட்டு யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அந்த மக்களுக்கு சென்றதுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து உறுதுணையா நம்ம இருக்க வேண்டும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சரியான சம்பந்த விஷயம் வந்து அல்லாஹ்வுக்காக நம்ம வந்து பாடுபடாத கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லத் தொடங்குங்க.